நெல்லை ஊருடையார்புரம் பகுதியில் உள்ள முத்துராமலிங்க தேவர் சிலை அருகே மர்ம நபர்கள் நேற்று நள்ளிரவு நேரத்தில் பெட்ரோல் குண்டை வீசி சென்றுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், விவரம் என விரைவாக வழங்கலாம். முத்துராமலிங்க தேவரின் திருவுருவப் படத்தின் மீது மர்ம நபர்கள் பெட்ரோல் வெடிகுண்டு வீசிய சம்பவம் அந்த பகுதியில் ஒரு அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. நெல்லை மாவட்டம் ஊருடையார்புரம் அருகே வைக்கப்பட்டிருந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் திருவுருவ படத்தை வேண்டுமென்றே குறிவைத்து நேற்று இரவு 11 மணி முதல் 11:30 மணிக்குள்ளாக இடைப்பட்ட நேரத்தில் இந்த தாக்குதல் சம்பவம் நடத்தப்பட்டிருப்பதாக போலீசார் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. இரவு நேர ரோந்து பணியை காவல்துறையினர் முடித்து சென்ற சில நிமிடங்களிலேயே இந்த அசம்பாவித சம்பவம் அரங்கேறிப்பதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சம்பவத்திற்கு முன்பு மது போதையில் அந்த பகுதிக்கு வந்த 2 வாலிபர்கள் அப்பகுதி பொதுமக்களிடம் ரகளையில் ஈடுபட்டதாகவும் அதன் பிறகு அங்கு வைக்கப்பட்டிருந்த முத்துராமலிங்க தேவரின் திருவுருவ படத்தின் மீது பெட்ரோல் வெடிகுண்டுகளை வீசி சென்றதாகவும் அந்த சம்பவத்தை நேரில் பார்த்த பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு உடனடியாக விரைந்து வந்த தச்சநல்லூர் காவல்துறையினர் இது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. அது மட்டுமில்லாமல் அந்த பகுதியில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளையும் ஆய்வு செய்து வராங்க. சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து இந்த சம்பவத்தில் 2 பேர் ஈடுபட்டிருப்பதாகவும் அவர்கள் குறித்த தகவலை திரட்டும் பணியில போலீசார் ஈடுபட்டிருக்கிறாங்க. விரைவில் அந்த 2 மர்ம நபர்களும் கைது செய்யப்படுவதாக போலீசார் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் அவ்வப்பொழுது இது போன்ற பெட்ரோல் வெடிகுண்டு வீசக்கூடிய சம்பவம் அரங்கேறி வருவதாகவும் இதனால் பொதுமக்களின் நிம்மதி மற்றும் பொது இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவதாகவும் அந்த பகுதி மக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. எனவே இரவு நேர ரோந்து பணியை போலீசார் இன்றும் கடுமையாக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இரவு நேரங்களில் 1 அல்லது 2 முறை மட்டுமே அப்பகுதியில் ரோந்து வாகனம் வருவதாகவும் இரவு முழுவதும் அடிக்கடி அந்த பகுதியில் போலீசார் ரோந்து வாகனத்தை அதிகரிக்கப்படுத்த வேண்டும் என்றும் பொதுமக்கள் தரப்புல கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. தகவல்களுக்கு நன்றி சரவணன்.